பொறுமையா வாங்கிட்டு வருவேன். முக்காத்தி இருக்கடா. வீக்கெண்ட்னாவே தான். வீக்கெண்டா இல்லடா, இன்னைக்கு ஒரு நாள் தான் ஏதோ பிராக்டிஸ் கிட்ட காரணத்துக்கு ஒரு சாட்டை. அம்மா சரி நிறைய பேரு ஒய்ஃப் விட மாட்டாங்க. இவன் அதை அப்படியே பாயிண்டா வச்சு நம்மளே ஸ்கெட்ச் போட்டு இவன் பிராக்டிஸ் பண்ணணும் பாவம்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு காலையில 5 மணி ஷிஃப்ட். நான் தான் நைட்டு பிராக்டிஸ் டைம் சொல்லி 6 மணிக்கு 6 மணிக்கு விட்டு காலைல வேலைக்கு போயிட்டு அப்படியே ஈவினிங் வந்தேன். அப்படி டான்ஸ் பாடி முடிச்சுட்டு வந்துடுறேன், டைம் ஆகும். அப்படியா சொன்னேன்? அவ்வளோதான் சொன்னேன். இந்த மாதிரி இந்த பிக் பண்ணிக்கிறதுக்கு நாளைக்கு வருமானம் என்னன்னு தெரியலன்னா கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டிக்கிறாங்க. எனக்கு மெசேஜ் இருக்கு. கொஞ்சம் அவனை பார்த்தீங்கன்னா மெசேஜ் மட்டும் பண்ண சொல்லுங்க. இல்லைண்ணா அது ஃபிக்ஸ்டு தான். அம்மா ஃபோன் ஆச்சுனே இருந்தா லாஸ்ட் இருக்கும் போதே கொஞ்சம் கோமா பேசுவோம், பேசி வச்சேன். அதுக்கப்புறம் பண்ணா எடுத்தாங்க. நல்ல டெக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிடும். நம்ம ஏதாவது தேவைன்னா ஃபர்ஸ்ட் கோவமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிடும். அப்புறம் ஐயோ கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக இருக்காங்க. இப்பயே சொல்றேங்கண்ணா. இல்லண்ணா வீடியோல சொல்றேங்கண்ணா. சும்மா பிடிச்சி வச்சுட்டு சரி நான் வாங்க போலாம். என்னப்பா வாங்க போவோம்மா. வா போலாம். கிளம்புறான். ஓ முடிச்சுட்டு இல்லை நான் வச்சிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி வச்சிருவேன். தண்ணி ஊற்றி வச்சிருவேன். யாருக்கு வச்சிருவேன்? உண்மையா நான் குடிக்க மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு நான் தண்ணி இல்லை வாட்டர் வாங்க காலைல. கடைசியில் உங்க அப்பா காலையில இருந்து குடிச்சிட்டு போவாரா? வாட்டர் பாட்டில் தெரியாம ஸ்நாக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போவாங்க ஒர்க் பண்ற ஸ்பேஸ். சும்மா தண்ணி மாதிரி எடுத்துன்னு போகிறது. சூரியா வாங்க போலாம். போலாமா? என்னப்பா போம்மா. அவனை ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ண சொன்னீங்களா? எது வீடியோ எடுத்தாங்க? டேய் இதெல்லாம் மெமரிஸ். ஒரே நிமிஷம் ஆஃப். அவனை வீடியோ எடுங்கடா. அவனை ஒரு யார் வீட்டுக்கு வந்திருக்கோ என்ன பண்றோம் தெரியாம ஏதாச்சும் போய் அமுக்குறான் உடைக்கிறான். டேய் எவர் ஏய் டிஸ்டா அது செட்டப் பாக்ஸ். வேற உமா இல்லாம இவனை மட்டும் வீட்டுல விடாத. உமா இருக்கப்ப மட்டும் சைலண்டா வந்து டிவி பார், சைலண்டா போயிடணும். நீ இருக்கப்ப தனியா இவனை விடாத. வந்து நோண்டாம பாரு எல்லாம் இருக்காண்டா. டேய் சாமி கூட ஷூ போட்டு டேய் நான் எந்தலடா அது அது சரவணாதுடா. சரவணாதுடா வீட்டுல ஃப்ரேம் மாட்டதுக்காக எடுத்து வாங்கிட்டு வந்தடா. அவனும் சொல்லிக்கடா இனிமேட்டு டீட்டு. சரவணாதுண்ணா அது. அவங்க அப்பா நம்மள பரட்டி பரட்டி அடிப்பாரு. எங்க அப்பா மட்டும் இல்லாம என்னோட ட்ரில்லிங் பிட் நாஸ்தி பண்ணல. ஏய் நீ எங்க அப்பா பெருசா அடிச்சு காட்டு. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. உங்க டாடி நம்ம டாடிடா. இதெல்லாம் போட்றீங்க. ஏய் நோண்டிட்டே இருக்கான்டா. என்ன இருக்கு வீட்ல? டேய் பேட்டரிடா அந்த இதோட பேட்டரிடா. சரி வாங்க போலாம். டேய் நீ கிளம்புறது உனக்கு நல்லது சொல்லிட்டேன். இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா கிளம்பிடு. அது ஒரு நிமிஷம் மட்டும் ஆஃப் பண்ண சொன்னது. க்ளீன் பண்ணிட்டு வந்துறேன். நீ க்ளீன் பண்ண எடுப்போம். நம்ம கிட்ட என்னென்னலாம் பாத்துக்கிறான் பாருங்க. காஸ்ட்லி ஃபெல்லோனா அவன். கண்ணாடி எல்லாம் நான் பார்த்தது கூட இல்லண்ணா. ஓய் என்னடா இதெல்லாம் கண்ணாடி இது? யாரா அவன் டேமேஜா இருக்கா? கண்ணாடி இல்லண்ணா இல்லண்ணா. நம்ம காமெடியா இருக்குல்ல? இந்த கண்ணாடி எதுக்கு வாங்க? எதுக்கு இந்த கண்ணாடி வாங்கினா? அது கேர்ள்ஸ் கண்ணாடிடா. அது 100 ரூபாய் நான் உமாக்கு வாங்கினதுடா. அது 100 ரூபாய்க்கு இந்த பவுச் பாக்ஸ் எல்லாம் என்ன கதைன்னு சொல்றா. நானும் வாங்கி. இல்ல இது 1200. அண்ணா உமா ஏதோ ஒரு
வாங்கினா அதுக்கு கிஃப்டா வந்தது. இல்ல நான் அந்த இது அதனால அந்த லோஷனு அதுல வந்து இது வரும். அதான் நான் அந்த இது அதுல வாங்குறேன். நான் உண்மையா நான் லோஷன் எது வாங்கினா அதுக்கு வந்து ஃப்ரீயா. சூப்பரா. அந்த சாமி இது க்ளோஸ் பண்ணுங்கண்ணா. ஏதாச்சும் காணா போச்சான்னு கண்டுபிடுறா. இவன் வந்துட்டு உனக்கு வரும். ஏய் அங்கிள் அது உமாத அங்கிள் வச்சிரு. டேய் இவனை விடாத வீட்டுல திருடுறான் நிறைய. வந்ததுல இருந்து இவன் கண்ணு இப்படி இப்படி தான் போகுது. எவ்வளவு இது வரைக்கும் சேவ் பண்ணிருக்கான்னு பார்த்தேன். பரவாயில்ல, பாதி உண்டியில் சேவ் பண்ணிருக்கான். அதுல ஃபுல்லா நோட்ஸ் தான், காயின்ஸே கிடையாது. காணாம போயிடும் சார். இப்படிலாம் சொன்னா காணாம போயிடும். ஏய் செருப்பால் அடிக்கும் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதை கூட விடக்கூடாது. இது பார்க்கும் போது தான் தெரியுது நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ற மாதிரியே தெரியும். அப்படி கிடையாதுண்ணா, இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரியே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இல்ல, தப்பு பண்ண தெரிஞ்சாதான் கரெக்டா பண்ணணும். இல்ல மாடி வாய் கொளறதா இல்லையா? தண்ணி குடுக்கலாமா இல்லையா? ஏடா வளர்றா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். தப்பு பண்ண தெரிஞ்சாதான் கரெக்டா பண்ணணுமா? எவன் எழுதி விட்ட டயலாக் நான் இப்படி பேசிட்டு நீனு? என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? கரெக்டா பண்ண தெரிஞ்சா தப்பு பண்ணணும், தப்பே பண்ணக்கூடாது. இல்ல கீழ குஞ்சி யோசிச்சு உண்மையா பேசுவான்பா. அப்படி கிடையாது, உண்மையாவே நான் அப்படிதான். நீங்க ஒரு நிமிஷம் வளர்றான்டா. ரைட்டா, ஆக்சுவலா நீங்க வரப்ப இந்த டஸ்ட்பின் இருக்குல்ல, டஸ்ட்பின்ல பீர் எடுத்து வச்சுட்டு வந்துடலாம், எப்படியும் கண்டுபிடிக்கவே மாட்டீங்க அப்படின்னு நினைச்சேன். நாங்க தட்டினோன்னு என்ன நினைச்சேன்? ஏய் கேட்காதுடா உள்ள வெளியே டோரை தட்டுங்கண்ணா நல்லா தட்டுங்கண்ணா அப்படின்னா இப்படி கை வச்சுக்கிறாங்க. நான் மேல் வீட்டுல இருக்கவங்க அந்த குட்டி பாப்போம், அது விளையாடினுவோம். சரி அதான் விளையாடுனது போல அப்படின்னு நினைச்சேன். நாங்க ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸா டம்மு டீம்னு அடிச்ச உடனே தெரிஞ்சிச்சு எவனோ வந்துட்டான். சதர்ல சிக்கம் ஆயிடுச்சுப்பா இன்னைக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆமா நினைச்சேன். அதனாலதான் டக்கு டக்குன்னு எங்க அப்பாவுக்கு வாங்கின பீர் எடுத்து ஓரமா வச்சுட்டு இப்பவும் பாரு அப்பாவுக்கு வாங்கின பீருன்னு மொத்தமும் காலி பண்ணிட்டான். இதுல தண்ணி ஊற்றி வச்சிருவேன். இல்ல எங்க அப்பாவுக்கு நான் காலைல வந்து ஒரு தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணி போவாரு. பீர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணா க்ளோ ஆகும் தானே ஸ்கின். ஏய் ஆமாடா, வாடா விக்கிக்கு பண்ணலாம்டா, வாங்கடா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டை. யார் சொன்ன பீர்ல வர மாட்டேன். இப்ப கிளாஸ்லயே அழகான ஆளு விக்கி தான். ஆமா அங்க பாரு ஹேண்ட்ஸமா இருக்கான். நான் உடனே ட்ரை பண்ணலாம். இல்ல நான் கல்யாணம் ஆச்சதுக்கு அப்புறம் ஹேண்ட்ஸமா நான் என்ன பண்ணுவேன்? பாலன் பண்ணி விடுறீங்களா? பாலன் தான் இருக்குது. டேய் டேய் லைட்டா அவனை காட்டுடா, அவன் எவ்வளவு ஹேண்ட்ஸம்னு அவனுக்கு தெரியணும்டா. டேய் அவனை காட்டுங்க. லைட் கேடா. அவனை காட்டுங்க. இவன் எவ்வளவு ஹேண்ட்ஸ் கூட்டிடுச்சு. ஆமா வேணா பீர் வாஷ் பண்ணுடா, மஜாவா இருப்பான். ஆனா ஒண்ணா எனக்கு தெரியல, எனக்கு தனித்தனியா ஒருத்தவங்களை வச்சு vlog பண்ணலாம்னு நினைக்கிறேன். கால் பண்ணா அட்டெண்ட் பண்ண மாட்டான். நான் சொல்லவா, ஒரு 2 மணி நேரம் 3 நேரம் கழிச்சு கால் பண்ணா அட்டெண்ட் பண்ண மாட்டான். அடுத்து நம்ம கால் பண்ணா சாரிண்ணா, போன் இல்லைண்ணா, சாரிண்ணா, ஒரு கால்ல இருந்தேண்ணா, சாரிண்ணா அப்படின்னு தான் சொல்லுவான். டேய் நீ கால் பண்ணா வேலை விடுவேன், 3 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணா எப்ப கால் பண்ண எப்ப பண்ற நீ இது பண்ணவே தவிர வச்சிருவான். அதான் வேற ஒன்றும் இல்லை. இவன் பேச எனக்கு புரியல. சிங்கே அவளை என்ன பேசுறான்னு அவனுக்கு புரியல. ஆனா என்ன தெளிவா கரெக்டா தடைய தாளிக்கிறான் பத்தியா. பேசுறான், போதையா இருக்கான், தேடிக்கிட்டே இருக்கான், என்னென்ன இருக்குன்னு தடைய தாளிச்சிட்டு இருக்கான். முக்கியமான பீரை மட்டும் விட்டான். இல்ல அது ஃபைனலா தண்ணி ஊத்தி வச்சிரும். அது எங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இது வந்து நம்ம வீட்டுல உள்ள பாத்திரம் கிட்ட போயிட்டான். இப்போ வெள்ளி பாத்திரம் ஏதாச்சும் வச்சிருக்கியா உள்ள? ஒரு டப்பா திறந்து பாத்துட்டு இருக்கான்.
நான் சிக்கன் எடுத்துட்டு உள்ள போடல பீஃப் எடுத்துட்டு எது போல நட்ஸ் டப்பா டேய் அவனை வாட்ச் பண்ணு வீட்ல என்னெல்லாம் காணோமோ அப்புறமா பார்த்து புகார் கொடுத்துரு சரி வாடா போலாம் தரையா அழிச்சிட்டியா இதெல்லாம் சாப்பிடுங்க I don't like gold. வா 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 ஏய் போலாம் 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 முதல்ல இவனை வெளியே ஏத்துங்கடா உன் வீடு பாதுகாப்பா இருக்குன்னா அவனை அனுப்பிச்சு விடுங்க வெளியில நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் பெட்ரூம்ல போறான் பேரவன் ஏய் வா உள்ள ஏய் வெளியே வா பெட்ரூம்ல போறான்டா அவன் அலோட்டெல்லாம் எடுக்கிறான்டா பாருங்க ஒண்ணுமே இல்ல இது எதுக்கு ஏய் சும்மாறா அப்படி பண்ண மாட்டாங்க அதுக்கு வேற ஒரு ட்ரிக் இருக்கு இப்போ சும்மாடி மச்சு வச்சு சும்மா வந்து உட்காரும்ல அப்படி உட்காரக்கூடாது நீ பத்துக்குன்னு சும்மா சட்டை மட்டும் தள்ளி விடணும் தள்ளி விட்டா கேஷுவலாக கழிச்ச மாதிரி இருக்கும் இல்லை நம்ம வேம்னே வந்து கழிச்சு விட்ட மாதிரி இருக்கும் எதை கழிக்க போறான் இல்லன்னா இப்ப தடயத்தை வந்து கிரியேட் பண்ணணும்னா இப்ப இப்படி போயிட்டு இப்படி தடவை கூடாதான் ஆக்சுவலாவே போயிட்டு படுத்து இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த தடயத்தை கிரியேட் பண்ணணுமா அப்படி எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படி பண்ணாதான் ஆனா வந்து இவன் பேசுறது இவனுக்கு புரியுது இவன் பேசுறது இவனுக்கு புரியுது எனக்கு ஐக்கிய இவன் எதை நீ எதை பீர் வச்சியா எனக்கு ஐக்கிய லெவல் அதிகம் ஐக்கிய லெவல் அதிகமா எல்லாருக்கும் கம்மியா சரிக்கா மாதிரிண்ணா ஏ அவனை லைட்டா வாட்ச் பண்ணுடா இன்னொரு கேமரால எடுத்து அவனை வாட்ச் பண்ணு இந்த சாவி கீ இருக்கு பாத்தீங்களா இந்த கீ சொன்னாங்க இல்ல 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 நீ பேசு சொல்லு நீங்க நீங்க வந்து கலாய்க்க மாட்டேன் உங்க அப்பா காய் வச்ச வீட்டுல பேசுனீங்க அப்படின்னு நீங்க கலாய்க்க நானே கலாய்க்கலண்ணா யார் கண்டுபிடிச்சாங்க பாத்துங்க போக்கினா என்னன்னு தெரியுமா இங்க பாருங்க இந்த இதுதான் அது ஐயோ தப்பு பூக்கி அது அது இது வந்து சில்வர் கலர் வாங்குது சாட்சி சாட்சி இல்லைண்ணா நகம் தானே நகம் கிடையாது தடயம் பச்சை மிளகா இருக்குல்ல பச்சை மிளகா தோல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் இதெல்லாம் எங்க இருந்து எடுத்த கீழே இருந்து அந்த இடத்துல ஒண்ணு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் வெவ்வரமான ஆள் நண்பர்களே வெவ்வரம் புத்திர கூண்டவன் ரெண்டு பேரும் போத கை தான்டா இவன் அடிச்சு பேசுறான் இவன் அடிக்காம பேசுறான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டான்டா இவன் ஆனா ஆக்சுவலா நீ கண்டென்ட் எடுக்கிறது வசந்த் தான் ஆனா நீ லிஸ்ட்ல இல்ல தெரியுமா வந்து மாட்டிக்கிட்ட நீனு இந்த ஸ்டைல உட்காந்துருக்க பாரு எப்படி நான் இது எடுக்கணும்னே இங்க வந்தீங்களாண்ணா நீ எடுக்கணும் வரலடா அப்புறம் ஒரு கால் அடிச்ச உனக்கு நீ பேசுனதை வச்சு எடுத்து சரி நான் இப்பயும் பேச நம்பிட்டு விட்டுருக்கலையா வந்து வீட்டுக்கு உமா மெசேஜ் அனுப்பிச்சு சும்மா சொல்லாதீங்க போன் தாங்க போன்ல தான் இங்க வா எல்லாத்துக்கும் சாட்சி கேட்டா நாங்க என்ன பண்றது அதுக்கு இல்ல லைட்டா கொஞ்சம் பயமாகுது வேற ஒண்ணும் இல்ல பயப்படாத பயப்படாதா எதுக்கு பயமா இருக்கு டைவர்ஸ்லாம் ஆகாது சொல்றாதீங்கண்ணா இந்த லாக் அப்ப எப்படி போடுறது கட் பண்ணி பாத்து லாகே போடாதீங்கண்ணா நம்ம வந்து டெக்கா இல்ல நம்ம விக்கிக்கே சிக்கன் கொடுக்குறோம் ஒரு வீடியோல 6 லட்சம் பாத்தீங்களா அதான் மாதிரி எங்காலு ஒரே வீடியோ 6 லட்சம் அதே வீடியோ நீங்க பாக்கல 6 லட்சம் கூட இந்த வீடியோ போட மாட்டேன் நான் உண்மையாவே மெசேஜ் பண்ணாமா இல்லடா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாடா உண்மையா மெசேஜ் பண்ணல தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் கலாயிரியா கலையில ஜோக்கு ரியாக்ட் பண்றியா பாத்தீங்களா இவ்வளோ எடுத்தமே இதுதான் முக்கியமே தம்பி நீ சொன்னா நான் வீட்டுல சமைப்பேன் நீ எதுக்கு வெளியே வந்து சாப்பிடுற உடம்பு என்ன வருது ஓ உடம்பு என்ன வருதா அப்படிப்பட்ட வயசுக்கு இப்படி பண்ணிட்டியாடா உடம்பு உடம்ப காமிக்கிறேன் உள்ள போட வேண்டியதுலாம் போடல நீங்க பாட்டு தூக்கி விட்டு சரி வா பல இது போயிட்டு எங்க அப்பா கூட குடுத்துட்டு போயிட்டாங்க எம்மா போற வேண்டியதானா போறோம் உங்க வீட்டுக்கு போறோம் உங்க அப்பாவை எழுப்புறோம் இந்த டைம்ல கொடுக்குறோம் வாடா
செம்ம சீனிக்குது இன்னைக்கு. சுவிட்சு ஃபேன்ல நான் போட்டது தற்குறி. ஃபேன் மட்டும் இல்ல, நாளைக்கு என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்குன்னு மட்டும் பாரு. பீரோ திறந்துருக்கா? பீரோல ஒண்ணும் இல்ல. இல்ல பார், நான் கழிக்கவா? உன் கடையத்தை கடைக்கிறான், நான் தலையத்தை நான் கிரியேட் பண்ணவா? கிரியேட் பண்றாராம். இவர் விக்ரம் வேதா, இவர் ஆக்குறாரு, இவர் அழிக்கிறாரு. ரெண்டு பேரும். நான் விஜய் சேதுபதி, இவரு மாதவன். வெளியே போலாமா? ஏய் விக்கி விக்கி விக்கி, இதான் தடயம் நம்பர் 1. எனக்கு தெரியும் நீ சாக்லேட் சாப்பிட மாட்டேன். ஒய்ஃப்காக வேலண்டைன் டேஸ்க்கு நான் வாங்கி கொடுத்தேன். ஓ ஒய்ஃப் சென்டிமெண்ட் வேற. வச்சிருன்னு சொன்னா வச்சிரும், நாங்க இல்லன்னா பாதி சாப்பிடுவோம். இந்த ஒய்ஃப் சென்டிமெண்ட் தான். நான் உங்களுக்கு அப்புறம் தான் நீங்க வச்சுக்குவாங்க. ஏய் விக்கி லூசாடா, நீ எதிரா எது தோணுறா? ஒருத்தன் கேமரா ஏய் மாதுளம்பழம் கெட்டே போச்சு. மாதுளம்பழம் சாப்பிடுறதே இல்லை. சரி அண்ணா, நான் எனக்காச்சும் ஒண்ணு தாங்க. நான் ஹெல்ப் பண்ணேன். வசந்த் டைவர்ஸ் ஒண்ணு கொடுங்கண்ணா. ப்ளீஸ். சரி ஒண்ணே ஒண்ணு போதும். சரி நான் வசந்த் ஆனா அவன் தரமாட்டான். அவன் தரமாட்டானா? நீங்களே வச்சுக்கோ. நீங்களே நான் உனக்கு தரேன், நீ அவனுக்கு தெரியா? அது இது ஓகே, இது ஓகே. நான் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு நியாயமானவன். நான் நியாயமானவன். நான் பொய்யே பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும். டாஸ் போடுறான்டா. சரி டாஸ்ல அவனா ஷேரிங் இஸ் கேரிங். ஷேரிங் டாஸ். சரி நான் வரைக்குமே பார்த்து வச்சிருந்தேன். என்கிட்ட கொடுங்க. நான் தரேன்டா. இவன் ஓகே சொன்னா வாங்கிட்டு கொடுக்குறேன், நீ ஓகே சொன்னா வாங்கிட்டு கொடுக்குறேன். நான் ஓகே சொல்ல மாட்டேனா? நீங்க ஷேர் பண்ணி ரெண்டு நீ ஓகே சொன்னா அவனுக்கு கொடுக்குறேன், அவன் ஓகே சொன்னா அவனுக்கு. அதான் நான் சொல்றேன். ரெண்டு பேரும் கொடுங்க போதும். நான் உங்களுக்கு தெரியும் இந்த வருஷத்துல சாப்பிடுறது கரெக்டா இருக்கும். ஷேர் பாதி ஷேர் தான் பாதி பாதி. நான் தான் நான் சொல்லிக்கிறேன்ல, நீங்க கூட ஷேர் பண்றேன். ஏய் இல்லடா, நான் ஒரே நிமிஷம். வாங்க எல்லாம் அத்தையில தகஜம் போலாமா? அவர் தான் மிச்சம். குப்பிலாச்சு போ. கேமரா லைட்ல எடுத்துக்கோங்கடா. சரி நீங்க போய் நேரம் வந்துருங்க. ஏதாச்சும் ரூம்ல யாராச்சும் படிக்க வச்சிருக்காங்க. எனக்கு அந்த டவுட் இருக்குடா. யாராச்சும் இருக்காங்க உள்ள? அதெல்லாம் கிடையாது. இந்த அளவு தான் கிடையாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்பதான் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஒரே நிமிஷம். I'm